Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஆல்பம் பார்த்துட்டு இருக்கோம்னு வெச்சுக்கங்களா. போட்டோல பார்த்துட்டு கேப்போம். இவன் எப்படி இந்த ஆல்பத்துல இருக்கான்? இவன் அன்னைக்கு வந்திருந்தானா அப்படினு சொல்லி கேப்போம். அதுக்கு ஃப்ரெண்ட் சொல்வாங்க, ஆமா அவன் வந்திருந்தான். நான் அவனை இன்வைட் பண்ணியிருந்தேன், அவன் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் நான் போன வாரம் ஃபுல்லாக உன்னை ஆளே பார்க்கல, நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்போம். நீ எங்கே போயிருந்த அப்படின்னா, நான் மதுரைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இன்வைட் பண்ணியிருந்தேன், அவன் வந்திருந்தான், நான் மதுரைக்கு போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம இதை சொல்லுவோம். சரியா? ஆக்சுவலாக அதை சமைத்திருந்தேன், வந்திருந்தான், இந்த மாதிரியான வாக்கியங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் மறந்து விட்டேன், செய்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பாஸ்டில் நடந்து முடிஞ்சிருச்சு முன்னாடி. ஸோ பாஸ்டில் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டைமில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த விஷயத்தை இப்போ சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை எல்லாமே நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லுவோம். அதே சமயம் நான் கடைக்கு போனேன், கடை அப்போ சாத்தி இருந்தது, ஸோ க்ளோஸில் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த சுச்சுவேஷனில் நம்ம இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? டன். ஸோ இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் பிஃபோர் தட் இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, எடுத்தோடனே சென்டென்ஸோட பிகினிங்கில் என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும். அண்ட் தென் இது பாஸ்ட் அப்படின்ற பொழுது இந்த இடத்துல நம்ம ஹேட் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் என்ன இருந்துச்சுன்னா, ஹேவ் ஆர் ஹேஸ் யூஸ் பண்ணி அப்புறம் வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். இது என்னென்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ ஹேவ் ஆர் ஹேஸுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம்? ஹேட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஹேடு. அதுக்கப்புறம் இது பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வேர்ப் தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும்னு. ஸோ இதில் வேர்ப் தேர்ட் ஃபார்ம், சப்ஜெக்ட் ஹேடு, வேர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டன். நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், நீ பார்க்கவே இல்லை, நீ ரிப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, இப்போ நான் அப்படின்றது இல்லையா, அதுக்கு ஐ அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இங்கிலீஷில். அடுத்ததாக அங்கே சப்ஜெக்ட்க்கு அடுத்ததாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேட் யூஸ் பண்ணணும். ஸோ ஐன்றது சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ இப்போ ஐக்கு அடுத்ததாக ஹேட், ஐ ஹேட். அடுத்ததாக வேர்ப் தேர்ட் ஃபார்ம் எழுதணும். இதில் ஆக்ஷன் என்ன? அனுப்பியிருந்தேன். ஓகே, ஸோ அனுப்பியிருந்தேன் இது இங்கிலீஷ் என்னன்னு சொல்லுவோம்? சென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சென்டுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா சென்ட், SENT. ஐ ஹேட் சென்ட், நான் அனுப்பியிருந்தேன். என்ன அனுப்பியிருந்தேன்? ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அப்போது அ மெசேஜ். ஸோ ஐ ஹேட் சென்ட் அ மெசேஜ், நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அப்படின்றது. இப்போ அவன் வந்திருந்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ அவன் அப்படின்றதுக்கு ஹீ. சப்ஜெக்ட் எழுதுனதுக்கப்புறமா ஹேட் யூஸ் பண்ணணும். அப்போது ஹீ ஹேட். அடுத்ததாக வந்து இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. வந்து இருந்தான் அப்படின்றது இங்கிலீஷில் கம் அப்படின்னு சொல்லுவோம். கம்முடைய தேர்ட் ஃபார்ம் கம், கேம், கம். அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? கம். ஹீ ஹேட் கம், அவன் வந்திருந்தான். ஹீ ஹேட் கம் டு மை மேரேஜ், நான் அவனை இன்வைட் பண்ணவே இல்லை, ஆனால் அவன் வந்திருந்தான். இப்போது ஹீ ஹேட் கம் டு மை மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். மை ரிலேட்டிவ் ஹேட் கம் எஸ்டர்டே, நேற்று என் வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மை ரிலேட்டிவ் ஹேட் கம் எஸ்டர்டே, ரிலேட்டிவ் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவ்வளோதான். ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நேற்று ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மை சிஸ்டர் ஹேட் கம் எஸ்டர்டே அப்படின்னா என்னோடய சிஸ்டர் நேற்று வந்திருந்தா. ஓகே, மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேட் கம் டு மை ஹோம் எஸ்டர்டே அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீட்டுக்கு நேற்று வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹேட் கான் டு மார்க்கெட், நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு. நான் நேற்று உன் வீட்டுக்கு வந்தோம், நான் பாலை காணோம், எங்கே போயிருந்தேன் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போது ஐ ஹேட் கான் டு மார்க்கெட், நான் மார்க்கெட் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். வி ஹேட் கான் டு டெம்பிள், நாங்கள் அப்போது டெம்பிள் போயிருந்தோம். வி ஹேட் அப்படின்னா, வி அப்படின்னா நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி ஹேட் கான் டு டெம்பிள் அப்படின்னா நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். they had planned to come here, அவர்கள் இங்கு வருவதற்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓகே, they had planned to come here. she had bought a new car, அவள் ஒரு புது கார் வாங்கியிருந்தா. she had bought a new car. சேம் இதே மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தோம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா she has bought a new car அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது she has bought a new car அப்படின்னா அவள் ஒரு புது கார் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லுவோம். she had bought a new car அப்படின்னா அவள் ஒரு புது கார் வாங்கியிருந்தா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது ரெண்டும் நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹேடுக்கும் வேர்ப் தேர்ட் ஃபார்முக்கும் நடுவில் நம்ம நாட் சேர்த்துவோம். இப்போது ஐ ஹேட் நாட் இன்வைட்டட் ஹிம், நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஆல்பம் பார்க்கும்போது அவன் வந்திருந்தானா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போ சொல்லுவோம்,
நான் அவனை இன்வைட் பண்ணவே இல்லை ஆனால் அவன் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நான் அவன் என்னை இன்வைட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது ஐ had not invited him but he had come. நான் அவனை இன்வைட் பண்ணல ஆனால் அவன் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லலாம். he had not cooked, அவன் சமைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது he had not cooked அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவன் சமைத்திருந்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். சரியா, இந்த ஸ்ட்ரக்சர் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் இந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். அதாவது நான் அவனை கூப்பிடல ஆனால் அவன் வந்திருந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஐ hadn't invited him but he had come அப்படின்னு சொல்லும்போது அந்த சுச்சுவேஷனில் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். பட் தனியாக அதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் இதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். சரியா, டன். ஆனால் இதை கேள்வியாக கேட்போம் இல்லையா, அப்போ அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், யூ ஹேட் கான் டு மதுரை அப்படின்னு இருக்கு. யூ ஹேட் கான் டு மதுரை அப்படின்னா நீ மதுரை சென்றிருந்தாய் அப்படின்னு அர்த்தம். சென்றிருந்தாய் அப்படின்னு. அப்போது இதை திருப்பி கேள்வியாக கேட்போம். போன வாரம் ஃபுல்லாக நான் ஆள் பார்க்கவே இல்லை, நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ வந்து நான் சொல்கிறேன் நான் மதுரைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது ஓ நீ மதுரைக்கு போயிருந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ had you gone to மதுரை, நீ மதுரைக்கு போயிருந்தியா, இது கேள்வியாக கேட்குறது. ஸோ இதை கேள்வியாக கேட்கும்போது இது என்ன ஆகும்னா யூவை செகண்டாக தூக்கி போடுவோம், ஹேடை ஃபஸ்ட்டாக எடுத்து போடுவோம். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இது சென்டென்ஸாக சொல்லும்போது நார்மலாக சப்ஜெக்ட் ஹேடு வெர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அதை கேள்வியாக கேட்கும்பொழுது ஹேடை தூக்கி ஃபஸ்ட்டாக போடுவோம், சப்ஜெக்டை தூக்கி செகண்டாக போடுவோம். அவ்வளோதான், அதை மட்டும் அந்த பிளேஸை மட்டும் மாற்றினா போதும். அப்போ ஹேடை ஃபஸ்ட்டாக போடும்போது ஹேட், அடுத்ததாக சப்ஜெக்ட் யூ, had you, அப்புறம் வெர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். had you gone to மதுரை, நீ மதுரை சென்றிருந்தாயா, சொல்லியிருக்கலாம் நானும் வந்திருப்பேன்ல, நீ மதுரை போயிருந்தியா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறோம் இல்லையா. ஸோ where had you gone, நீ எங்கே சென்றிருந்தாய் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போது where had you gone இது என்ன WH கொஸ்டின், எடுத்த உடனே WH வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுதான் அப்படியே இங்கே இருக்குது. ஹேடு, சப்ஜெக்டு, வெர்ப் தேர்ட் ஃபார்ம், ஈஸி தான் இது. ஓகேவா, டன். ஸோ இப்போ where had you gone, வேர் வந்துருச்சா, WH வேர்டு யூஸ் பண்ணிட்டோமா, அடுத்ததாக ஹேடு, அடுத்ததான் சப்ஜெக்டு, அடுத்ததாக வெர்ப் தேர்ட் ஃபார்ம். அதுதான் where had you gone, எங்கே போயிருந்த. had you invited him, நீ அவனை இன்வைட் பண்ணியிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அப்போது had you invited him அப்படின்னு சொல்லி கேட்கலாம். why had you invited him, நீ ஏன் அவனை இன்வைட் பண்ணியிருந்த, அவனால் பாரு எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது why had you invited him அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க, எல்லா இடத்துலையுமே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா verb third form, sent, come, gone, planned, bought, invited, cooked. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே gone இதெல்லாமே என்னது verb third form, invited, cooked இதெல்லாமே வந்து verb third form. ஸோ இப்போது எல்லா இடத்துலையுமே நான் verb third form தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் அதை வந்து verb third form தான் யூஸ் பண்ணணும், மாற்றி யூஸ் பண்ணிடாதீங்க. சரியா, டன். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், he had cooked before he came அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹீக்கு பதிலாக நம்ம ஐ யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் ஐ கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், நான் வர்றதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரரே எல்லாமே சமைச்சிருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போது he had cooked, அவர் சமைத்திருந்தார். பிஃபோர் ஐ கேம், நான் வருவதற்கு முன்பு. ஓகே, நான் வருவதற்கு முன்பே அவர் எல்லாத்தையும் சமைச்சிட்டாரு, அவர் சமைச்சிருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் என்ன, இங்கே வந்து he had cookedன்னு சொல்லியிருக்கீங்க, இங்கே ஐ கேம்னு யூஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படி இது அப்படின்னு சொல்லி கேட்டால் இது வந்து என்னென்னா இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது இந்த சென்டென்ஸ் இருக்குது இல்லையா, இது என்ன அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 ஆக்ஷன் இதில் நடந்திருக்கு. ஆல்ரெடி சமைச்சிருந்தாரு நான் வரதுக்கு முன்னாடியே. ஓகே, இதில் எந்த செயல் ஃபஸ்ட்டாக நடந்தது, அவர் சமைச்சிட்டாரு. ஓகே, அதுதான் முதல்ல நடந்தது. அப்புறம் தான் நான் போனேன். அப்போ நான் வரதுக்கு முன்னாடியே அவர் சமைச்சிட்டாரு இல்லையா. ஸோ அப்போ அந்த முதல்ல நடந்த ஆக்ஷனை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகேவா, அதான் he had cooked அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது 2ஆவதாக நடக்கிற ஆக்ஷனை தான் ஐ கேம் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ he had cooked before I came, நான் வருவதற்கு முன்பு அவர் சமைத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். நான் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா இந்த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் அப்படின்னா ட்ரெயின் வந்து போயிருந்தது. ஓகே, பிஃபோர்
I reached. Before I reached. நான் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்து என்ன ஆயிடுச்சு, கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது நம்ம இந்த ஃபார்மேட்டில் சொல்லலாம். அப்போது ஐ ரீச்ட் அப்படின்றது என்னது, சிம்பிள் பாஸ்டென்ஸ், சப்ஜெக்ட்டு வேர்ப் செகண்ட் ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம சிம்பிள் பாஸ்டென்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் மேலே வருது பாருங்கள், அதில் நீங்கள் போய் வாட்ச் பண்ணலாம். டெஸ்கிரிப்ஷன்லேயே நான் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஓகே, நான் ஸோ இப்போ ஐ ரீச்ட் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இது வந்து செகண்டாக நடக்கிற ஆக்ஷன். ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரெயின் வந்து போயிடுச்சு அப்படின்றபோது இந்த ட்ரெயின் had left before I reached அப்படின்னு சொல்லலாம். சரியா, டன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், நான் வந்து ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல நான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்றத இந்த ஃபார்மேட்டில் சொல்லலாம். நான் போன வாரம் பெங்களூர் சென்றிருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து என்னென்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். நான் போன வாரம் நான் பெங்களூர் சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் வெர்ப் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொன்னோம். இது நான் பெங்களூர் சென்றிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது சென்றிருக்கிறேன், இது சென்றிருந்தேன். ஓகேவா. ஸோ இதை வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் ஃப்ரேம் பண்ணுங்கள். நீ ஏன் அங்கே சென்றிருந்தாய் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதாவது உன்னால் தான் அங்கே பிரச்சனைன்னு தெரியுது, அங்கே நான் ஆல்ரெடி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நீ ஏன் அங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அது இந்த சென்டென்ஸை வந்து கொஷனாக கேட்கணும். ஏன் அப்படின்ற கொஷின் வேர்டு வந்துருச்சு. ஸோ அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும், இந்த மாதிரியான கொஷின் ஃபார்மேட்டில் நம்ம அதை ஃப்ரேம் பண்ணணும் இந்த ஸ்ட்ரக்சரில். ஓகே, தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபார்மேட்டில் இன்னும் இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா, டன். ஸோ ஹோம்ஒர்க் சென்டென்ஸை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.